துபாய சுத்தி பார்க்க போறோம் மச்சான். நீ நான் போயிட்டு புர்ஜ் கலிஃபா கிட்ட போட்டோ எடுக்கிறோம் ஓகேவா? ஐயா ஐயா பாயா ஐயா ஐயா என்னடா ஆச்சா? அட பாவி என்னடா ஃப்ளைட் இதாட்டா எடுத்தா? ஐயா காப்பாத்துங்க, யாராச்சும் சூப்பர் மேன் ஸ்பைடர் மேன் தான் வந்து காப்பாத்துங்க. ஐயோ போச்சுடா. ஆமா முடிச்சுட்டிக்கு போங்க. ஆமா முடியலடா சாமி. ஹாய் ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அனதர் நியூ வீடியோ. இன்னைக்கு வீடியோ எதை பற்றி பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா ரோப்ளாக்ஸில் போனி ஃபேக்ட்ரி தான் மக்களே இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டாக நினைக்கிறேன். மறக்காம அப்படியே லைக்கோவோ சப்ஸ்கிரைப் தட்டி விட்டு பாருங்க மக்களே. ஓகே மக்களே, வாங்க போய் கேம் பிளே பண்ணிடுவோம். ஃபர்ஸ்ட் இந்த எலிகுண்டை விட்டு வெளியே போன மக்களே. எல்லாம் இந்த பெருச்சாளிகளெல்லாம் அடைச்சி வச்சிருக்காங்க. அதில் நாமளும் ஒரு எலி தான். சரி ஓகே மக்களே, இப்போ எப்படி வெளியே போகிறதுனா இதை தள்ளி விடணுமா? ஓகே தள்ளி விட்டாச்சு. இப்போ வெளியே போயிட வேண்டியதான். அப்பாடி இங்கே வெளியே வேற கொடூரமாக ஒன்று திரிஞ்சிட்டு இருக்கு. இது என்ன இதுன்னே தெரியல மக்களே. கொஞ்சம் பார்க்கறதுக்கு சிங்கம் மாதிரியே இருக்கு, கொஞ்சம் பார்க்கறதுக்கு கொஞ்சம் குரங்கு மாதிரியே இருக்கு. என்ன கலவனே தெரியல. இங்கே பாருங்க மக்களே, ஓடிடுது. ஓடி 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 கையெல்லாம் என்ன பெருசாக இருக்கும் மக்களே. ஓடுறா சீக்கிரம் ஓடி போயிட்டு இது மேலே ஜம்ப் பண்ணிட வேண்டியதான். ஓகே ஜப்பு. அப்பாடி எப்படி வந்துட்டு மக்களே, அது பாட்டுக்கு போயிடுச்சு. இப்போ இது கொஞ்ச நேரம் கொஞ்சம் ஆட்டத்தை காமிப்போம். இங்க பாரு, கீழே இருக்கா, இங்க பாரு மக்களே. நம்மள பார்த்துருச்சு. எக்கறா ஜம்பட்றா, ஜம்பட்றா. ஆனா ஐயோ பிடிச்சிருச்சு அண்டா. குண்டா உன்னை என்ன பண்ற பட்டி பாரு மக்களே. நம்ம வாயை மூடிட்டு அப்பயே நேராக போயிட்டு இருந்துக்கலாம். கொழுப்புல ஆடணும். சரி ஓகே, இந்த முறை கரெக்டாக போயிட வேண்டியதான். சரி ஓகே மக்களே, அது அந்த பக்கம் ஓடி போயிடுச்சு. இப்போ அப்படியே குட்டுன்னு ஓடி போயிட வேண்டியதான். ஐயோ இது வேறு இந்த பக்கம் வந்து திரும்பினா அப்போ ரவுண்டு சுற்றிட்டு தான் போன மாட்டேன் இருக்கேன். இந்த பக்கம் வராதா? ஓடுறேன். இந்த முறை கரெக்டாக ஓடி போயிடணும் மக்களே. கம்முன்னு வாயை மூடிட்டு அப்படியே போயிட வேண்டியதான். சரி ஓகே மக்களே, இங்கே ஏதோ வால்வு மாதிரி இருக்குது. இது ஆஃப் பண்ண மாட்டேன் இருக்குது. என்னடா ஒன்றுமே காமிக்கல. ஓ ஆஃப் பண்ணிட்டாங்களா? யாரோ நம்ம டீம்மேட்ஸ் ஆஃப் பண்ணிட்டாங்க வாங்கல. சரி ஓகே, நாம் என்ன தப்பிச்சு போகிறது மட்டும் தான் நம்ம வேலை. அவங்களே வழியெல்லாம் கண்டுபிடிச்சிட்டு போயிட்டு இருக்காங்க. சரி ஓகே மக்களே, அப்படியே இந்த மேலே போயிட்டு இப்போ இங்கே ஜம்ப் பண்ணி போகிறோமா? ஓகே என்னடா இது? ஓ இதுக்கிட்ட தப்பிச்சோம். அந்த மாதிரி ஒரு ஃபோட்டோ மக்களே அது கிடச்சிருக்கு. இதெல்லாம் கலெக்ட் பண்ணோம். இது மாதிரி எல்லா ஃபோட்டோவும் கலெக்ட் பண்ண மாட்டேருக்கு. சரி ஓகே மக்களே, அப்படியே போக வேண்டியது தான். இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தாக தான் மக்களே இருக்கும். கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாத பாருங்க. சரி ஓகே மக்களே, நமக்கும் கொஞ்சம் கோல்டு, ஒரு வாய்ஸ் கொஞ்சம் கரகாக இருக்கும். சரி ஓகே மக்களே, இங்கே க்ரவ் பார் இருக்குது. இதை எடுத்துப்போம். அவங்களும் எடுத்துக்கிறாங்க. நாம் எடுத்துகிட்டு போயிட்டு இங்கே இதை கழட்டி ஒன்று மாட்டேன் இருக்குது. ஓகே அப்படியே கழட்டிட்டு அப்படியே கீழே வந்தாச்சு. ஓகே மக்களே, இவங்களவே ஃபாலோ பண்ணிட்டு போய்ட்டு நம்ம லாஸ்ட் வரையும் போய் சேர்ந்துடலாம். ஓகே மக்களே, அப்படியே செக் பாயிண்ட்டாக ரீச் பண்ணியாச்சு. இப்போ வந்து இங்கே ஒரு பட்டன் இருக்கு பாருங்க. இதை வந்து இது பண்ணால் ஏதோ வழி வருதான்னு தெரியல. அப்படியே ஆன் பண்ணியாச்சு. சரி ஓகே மக்களே, அப்படியே போக வேண்டியதுதான். இப்போ வந்து இங்கே மஞ்சள் கலர் ஆன் பண்ண மாட்டேன் இருக்கே. ஓகே இதை ஆன் பண்ணிட வேண்டியதுதான். ஓகே இதை ஆன் பண்ணியாச்சு. ஆன் பண்ண உள்ளே வந்து ஏதோ வந்துச்சு. இது மேலே ஜம்ப் பண்ணி போன மாட்டேன் இருக்கு. ஓகே மக்களே, பச்சை கலர் மேலே இப்போ அப்படியே அந்த பைப்பு மேலே அப்படியே அந்த பைப் மேலே ஜம்ப் பண்ணிட்டா வழி வந்துடும் நினைக்கிறேன். அப்போ ஆடாப்பா கீழே வந்து போயிட்டேன். இந்த முறை கரெக்டாக போயிட வேண்டியதுதான். சரி ஓகே, இந்த காயினெல்லாம் போகிற போது பொறுக்கிட்டு போன மாட்டேன் இருக்கு. இப்போ தான் 510 காயின் பொறுக்கி வச்சுக்கிற மக்களே. சரி ஓகே, அப்படியே இந்த பலகை மேலே போக வேண்டியதுதான். இங்கே ஒரு பட்டன் இருக்குது. இதோ அமுக்க வேண்டியதுதான். ஓகே மக்களே, அமுக்காச்சு. இப்போ அப்படியே பைப்பு மேலே ஜம்ப் பண்ணிட்டு ஐயோ கீழே வந்தேன். ஓகே அப்படியே கரெக்டாக ஜம்ப் பண்ணி திரும்பினா இப்போ அந்த கட்டை மேலே போயிட்டு திரும்ப அந்த பைப் மேலே போயிட்டு இல்லடா எங்கேயோ வளைஞ்சு போயிட்டே இருக்கட்டு. இன்னும் எவ்வளோ தூரம்டா? ஓகே மக்களே, இங்கே வந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஆமாம் மக்களே, ஓகே இந்த காயினோ பொறிக்காச்சு. இப்போ வந்து லெஃப்ட் சைடு போகணுன்ட்டு ஆரம் மார்க் போட்டு இருக்கு. ஓகே இங்கே அப்படியே ஏதோ ஒரு டோர் இருக்குது. அதை ஓப்பன் பண்ணிட வேண்டியதான். அப்படியே செக் பாயிண்ட்டாக வச்சாச்சு. சரி ஓகே மக்களே, இனிமேல் நம்ம ஆட்டம் வெறித்தனமாக இருக்க போகுது. சரி ஓகே மக்களே, இப்போ இந்த பட்டனை அமைக்கிட்டு இப்போ வந்து நம்ம கீழே குதிச்சு போக வேண்டியதான். ஜம்ப் பண்ணி ஓகே இன்னும் கொஞ்சம் தூரமா அப்பாடி அப்படியே வந்துட்டோன்னு நினைக்கிறேன். ஓகே மக்களே வந்தாச்சு. இங்கே ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க. இந்த பட்டனை அமைக்கிற வேண்டியதான். ஓகே அமைக்கிட்டோம். இப்போ நான் அது மக்களே எப்படியோ கொடுத்து வச்சுருக்காங்க மக்களே. ஓகே இது நமக்கான வழி தான். ஓகே இங்கே ஒரு பட்டன் இருக்குது. இதோ அமைக்கிற வேண்டியதான். ஓகே அமைக்காச்சு. இப்போ கரெக்டாக ஜம்ப் பண்ணிட்டேன். இப்போ அந்த ஏனியை பிடிக்கணும். கரெக்டாக எகிரி அப்படியே பிடிச்சிடலாம். எகிரா அப்பாடி அப்படியே வந்துட்டு பார்க்கல. இது ரொம்ப பெரிய ஃபேக்ட்ரி பார்க்கல. இந்த ஃபேக்ட்ரியில் மாட்டிட்டு நான் படுற பாடு இருக்கே. எப்படியாவது வெளியே போயாகல பார்க்கல. சரி ஓகே இங்கே ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க. இந்த பட்டனை அமைக்கிற வேண்டியது தான். ஓகே அமைக்காச்சு. இங்கே ஒரு வழி வருது மக்களே, நமக்கான வழி. ஓகே அப்படியே ஜம்ப் பண்ணி அப்படியே இந்த பலகை மேலே ஜம்ப் பண்ணிட வேண்டியது தான். ஓகே இந்த சந்துக்குள்ளே போயிட வேண்டியது தான். இப்போ அப்படியே கீழே ஆற மார்க் போட்டிருக்கு. என்னடா ஏதோ படம் மாதிரி டைரக்ஷன்லாம் போட்டு காமிக்கிறீங்க. என்னடா சொல்கிறான் அவன்? ஏதோ சொல்ல வரானே என்னன்னு தெரியல. என்ன டோரை காமிக்கிறாங்க. ஐயோ இது அங்கே இருந்துச்சு. இப்போ அப்புறம் எங்கே வந்துச்சு?
ஏடா தம்பி இதை போட்டு தள்ளணுமா நான்? அதுக்கு நான் என்கிட்ட கன்னு இல்லை ஒரு மண்ணு இல்லையா? ஓகே மக்களே, இவன் கன்னோட பார்ட்ஸ் எல்லாம் காமிக்கிறான். இங்கே ஒரு பார்ட்ஸு, அங்கே ஒரு பார்ட்ஸு, 3 பார்ட்ஸ் இருக்குது. அதெல்லாம் எடுத்து செட் பண்ணி அடிக்கணுமா? ஆடா பாவி, ஏன்டா இது மாதிரி லெவலெல்லாம் கொடுத்து சாவடிக்கிறீங்கடே. சரி ஓகே மக்களே, அப்படியே போயிட்டு அதெல்லாம் எடுத்து சீக்கிரம் அந்த அண்டாவை டைனோசரை போட்டு தள்ளிட வேண்டியதுதான். இது டைனோசர் இல்லை மக்களே, தப்பா சொல்லிட்டேன். இது என்ன இதுன்னு எனக்கே தெரியல. ஏதோ ஒரு இது நாம் வச்சுப்போம் டைனோசர்ன்ட்டு. சரி ஓகே மக்களே, முன்னாடி அவனை தவி போயிட்டு இருக்கான். அவனே ஃபாலோ பண்ணிட்டு பார்க்க வேண்டியதான் மக்களே. தம்பி இந்த பக்கம்டா, எங்கே அந்த பக்கம் போறியா? சரி ஓகே மக்களே, இங்கே ஒரு பார்ட்ஸ் இருக்குது. அவன் எனக்காக போகலான்னு இருக்கேன். நாம் எடுத்துட வேண்டியதுதான். ஓகே, இந்த காயினெல்லாம் பொறுக்கிக்க வேண்டியதுதான். சரி ஓகே மக்களே, ஒரு பார்ட்ஸை கஷ்டப்பட்டு எடுத்தாச்சு. இன்னும் 2 பார்ட்ஸ் இருக்கு மக்களே. அது 2 பார்ட்ஸை மட்டும் எடுத்து போட்டு அப்படியே அந்த டைனோசரை போட்டு தள்ளிட வேண்டியதுதான். சரி ஓகே மக்களே, கரெக்டாக அந்த பழக வேலை ஜம்ப் பண்ணோம். அப்படியே ஜம்ப் அப்பாடி எப்படி வந்தாச்சு மக்களே. இப்போ அந்த பக்கம் போனோம். இந்த ஃபேக்ட்ரிக்குள்ள என்னத்தர இதெல்லாம் வருது. ஒரு வேளை ஏதாவது தப்பான இது கண்டுபிடிக்கிறாங்களான்னு தெரியல மக்களே. என்ன இளவுனே தெரியல, போக தான் தெரியும். சரி ஓகே இருக்க, 2வது பார்ட்ஸ் நம்ம தேடி கண்டுபிடிச்சாச்சு. இன்னும் ஒரே ஒரு பார்ட்ஸ் தான் மக்களே, அதை மட்டும் எடுத்துட்டா போதும். சரி ஓகே மக்களே, இப்போ இந்த இதெல்லாம் போனோம். கீழே உழுதுனா ஓடி வந்து நம்மளை கடிச்சு கொஞ்சம் விட்றோம். சரி கொஞ்சம் பார்த்தா பக்கத்தில் போனோம். இவன் வேறு வள்ளி நின்றுட்டு இருக்கானே. டேய் ஓட போடா பொண்ணா, ஏமா வழி விடுமா, நான் ஜம்ப் பண்ணேன். ஏமா வழி விடுமா. அப்போ மக்களை எப்படியே கீழே தள்ளி விடலாம் அந்த பொண்ணை. சரி ஓகே மக்களை, எப்படியே கஷ்டப்பட்டு கன்னை ரெடி பண்ணிட்டோம். இப்போ அந்த டைனோசரை போட்டு தள்ள வேண்டியதான். எங்கடா போச்சே? டே எங்கடா மறைஞ்சிருச்சா? ஓகே மக்களை, திரும்ப வந்தாச்சு. அடே உன் கதை இன்னையோட க்ளோஸ். என்கிட்ட மிஷின் கன்று இருக்கு. என்ன சாவு செத்தா பையன் சாவு. என்ன சாகவே மாட்டுது? ஐயோ அதுக்கு எழுத்து கூட குறையவே மாட்டேது மக்களே. ஐயோ சாவு இப்போதான் மக்களே குறையுது. சீக்கிரம் செத்து தான் தொலை. ஐயோ இது வேறு போயிட்டே இருக்கே. இருங்க மக்களே, நம்ம பேசாமல் கீழே குதிச்சு அடிச்சிடலாமா? ஆனால் குதிச்சு அடிச்சோன்னா அது நம்மளே கடிச்சு போடுமே. என்ன பண்ணுறதில்ல, அவன் குச்சா மக்களே. இருங்க அவன் என்ன பண்ணுறான்னு பார்ப்போம். என்னடா அதே சும்மா இருக்கா மக்களே? அவன் செத்து போயிட்டான். இந்த பொண்ணு கீழே குதிச்சிச்சு, நாமளும் குதிச்சிட வேண்டியதான். ஐயோ வச்சா இதான் சாவு. அப்போ அடி அப்படியே செத்து போச்சு மக்களே. ஒரே ஷாட்டு தான். இங்கே பாருங்க, கண்ணு ஒரு பக்கம் வந்துட்டு இருக்கு. அத்தனையும் பார்த்தா போயிடுச்சு மக்களே. சரி ஓகே, ஃபஸ்ட்டு விலங்க போட்டு தள்ளியாச்சு. இன்னும் எத்தனை விலங்கு வர போதோ தெரியல மக்களே. சரி ஓகே, எப்படியே நமக்கான வழியை நம்ம உருவாக்கிட்டோம். சரி ஓகே மக்களே, இங்கே செக் பாயிண்ட்டை வச்சாச்சு. என்னடா இது திரும்ப ஏதோ ஃப்ளாஷ்பேக் காமிக்கிறாங்களா? என்னடா இதுடா, என்னடா கருப்பாக்குதா? என்னடா இது? என்னடா இது முன்னாடி அட போடுறான். அப்பாடி எப்படியே போட்டு தள்ளிட்டு மக்களே. நானும் அது எனக்கே சந்தேகமாக இருக்கேன். இந்த இடத்துல பார்த்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் போனோம். ஏன்னா நமக்கு முன்னே ஒரு படம் காமிச்சாங்களா, அதெல்லாம் வரும்ன்ட்டு. ஐயோ மக்களே, சொன்ன மாதிரி அதே மாதிரி வரைக்கும் போட்டு தள்ளுறான். அப்பாடி எப்படி 2 வந்துச்சு மக்களே. 2 தான் போட்டு தள்ளியாச்சு. ஐயோ இன்னும் என்னடா வரப்போகுதுன்னு தெரியலையா? என்னடா கலராக வருதுட்டு. முன்னே என்னடா மஞ்சள் கலரு, இப்போ என்னடா வெள்ளை கலர் போட்டு தள்ளுறான். ஐயோ ஒதுக்கிட்டு வருது மக்களே. சரியான உஷாரா இருக்கே. போறா. ஐயோ மக்களே, ஒரு அடி அடிச்சிருச்சு. 10 பாயிண்ட் குறைஞ்சிச்சு மக்களே. ஐயோ எழுத்து வேறு குறைஞ்சி போச்சா? சரி ஓகே, அப்படியே மெயின்டைன் பண்ண வேண்டியதுதான். இன்னும் இருக்கா? ஐயோ இல்லை இத்தனை வருதுட்டே பாவிங்களா. இத்தனையும் வந்தா நான் எப்படா சமாளிக்கிறது? ஒருத்தனே அடா பாவிங்களா போட்டு தள்ளுறான். அப்பாடி மக்களே, எப்படியும் கஷ்டப்பட்டு போட்டு தள்ளிட்டோம். என் கன்று மட்டும் இல்லைன்னா என் கதி அதோ கதி மக்களே. சரி ஓகே மக்களே, எப்படியோ 2 விலங்கு கிட்ட இருந்து தப்பிச்சிட்டோம். இன்னும் முன்னாடி என்னென்னலாம் வரப்போதோ தெரில. சரி ஓகே. ஐயோ என்னடா இங்கே வந்து உடச்சின்னு வந்து விழுந்து போச்சு. செக் பாயிண்ட்டை வச்சாச்சு. சரி ஓகே மக்களே, இப்போ உள்ளே போக வேண்டியதுதான். உள்ளே ஏதோ ஒரு விலங்கு உக்காந்து இருக்கு. அது என்னடா விலங்குட்டு இருக்கு மக்களே. இங்கே தான் பூட்டு இருக்குது. நம்ம அந்த விலங்குட்டு போகிறதுக்கு முன்னாடி இங்கே இந்த பூட்டை ஓப்பன் பண்ணிட்டு போயிடலாம். ஐயோ அதுக்கு சாவி வேணுமே. அதுக்கு கீக்கு நான் எங்கடா போவிடு? அடா பாவிங்களா. ஓகே மக்களே, அந்த கீ இந்த விலங்கு கிட்ட தான் இருக்க மாட்டேருக்கு. என்ன பண்ணிட்டு இருக்கு அந்த மூணு உட்காந்து? ஏடா இது? அடா பாவி, என்ன மாதிரி வந்தவன யாரும் தலையை போட்டு சூப் வச்சு குடிச்சிட்டு இருக்குது மக்களே. ஐயோ எவனோ க்ளோஸ் வேர் பண்ணிட்டானே. அடா பாவிங்களா. ஐயோ என்னடா கசாப்பு கடையில் கத்தி வச்சுமா? அந்த கத்தியை வச்சு நின்று இருக்கு பைத்தியா. ஓடியாச்சு. ஐயோ அருவா எடுத்துட்டு வருதுடா. ஓடிடுறா. இதுக்கிட்ட தப்பிச்சு நான் போகணுமா? ஐயோ எழுத்து வேற 20 தான் இருக்கே. இது ஒரு அடி அடிச்சா நான் காலியாரி விட செத்து தொலைப்பாட்டது மக்களே. இங்கே பாருங்க எழுத்து ரொம்ப ஃபுல்லாக இருக்கு. அவ்வளோதான் மக்களே, இது ஒரு கொஞ்ச நேரத்தில் நான் போட்டு தள்ளிட்டு போகுது. வர்ற வேகத்தை பார்த்தாவே பயமாக இருக்கே. பைத்தியமே. ஐயோப்பா என்ன அடியா சாமி. இன்னும் மக்களே அதுதான் நான் செத்து போயிடுவேன். அதுதான் என்ன இப்போ சூப் போட்டு கடக்குன்னு குடிக்க போகுது இது. அவ்வளோதான் மக்களே, முடிச்சு விடுச்சு பார்த்தீங்களா? ஐயோ இது அடிக்கிறது ரொம்ப கஷ்டமாட்ட இருக்கு மக்களே. இது ஓடி வரும்போது அடித்தா எழுத்தே குறைய மாட்டுது. மேலே பாருங்க சீல்டு மாதிரி சிம்பிள் இருக்கு. அப்போ இது எப்படி நான் அடிக்கிறது? ஓ மக்களே, இது வந்து அடிச்சுட்டு கீழே அந்த அருவா வந்து மாட்டிக்குது. அருவான்ற பாருங்க, இந்த கறிக்காடையில் யூஸ் பண்ணல அது கத்தி வந்து மாட்டிக்குது. அந்த நேரத்தில் நம்ம அடிச்சாதான் மக்களே இது சாக மாட்டேருக்கு. அதுக்கு முன்னாடி ஒரு அடி அடித்தாலும் அது செத்தே போக மாட்டேது மக்களே.
சரி ஓகே, இந்த நேரத்தில் தான் அடிச்சு காலி பண்ண எழுத்து. இங்கே பாருங்க மக்களே, எழுத்தெல்லாம் குறையுது. இதுதான் நமக்கு சரியான டைமு. இந்த முறை அடிக்கவே முடியாது, நாம் அடிச்சுட்டே இருக்க வேண்டியதுதான். இதாவது கொஞ்சமாவது குறையுமான்னு பார்க்குறேன், குறையவே மாட்டேது மக்களே. இதை போட்டு தள்ளினா நீங்கள் ஒரு லைக்கை மட்டும் தட்டி விட்டு பாருங்க மக்களே. இது நம்ம ஈஸியாக போட்டு தள்ளிடுவோம். இன்னும் ஒரு கொஞ்சம் தான் மக்களே. சீக்கிரம் லைக்கை போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த சாவு எங்கள் சப்ஸ்கிரைபரோட பவரை இப்போ காமிக்கிற பாருங்க. இந்த சாவடி. ஐயோ மக்களே, நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சீக்கிரம் பண்ணுங்க. அப்படியே லைக்கை தட்டி விடுங்க மக்களே, சீக்கிரம். ஓகே மக்களே, இன்னும் 2 அடி அடித்தா காலியாருன்னு நினைக்கிறேன். சீக்கிரம் பண்ணி விடுங்க மக்களே. சப்ஸ்கிரைப் ஒரு லைக்கை பற்றி பண்ணுங்க. ஓகே, இப்போ பாருங்க செத்துறோம். பார்த்தீங்களா? அப்பாடி எப்படியே நம்ம சப்ஸ்கிரைபர்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக்கை தட்டி விட்டாங்க. அப்பா எப்படியே க்ளோஸ் பண்ணி விட்ட மக்களே. சரி ஓகே மக்களே, இங்கே தான் ஏதோ அது பார்த்துட்டு இருந்துச்சு, ஏதோ சமைச்சிட்டு இருந்துச்சு. எங்கடா அது? ஓ, அதை குடிச்சிட்டு இருந்தா என்னை போட்டு வெளிச்சா. இது மாதிரி பல பேர் வந்து மாட்டிட்டு முடிச்சுட்டு அப்படியே செத்து போகிறாங்களாட்ட இருக்கு மக்களே. ஓகே, நாம்பளாவது தப்பிச்சு போய் இதெல்லாம் வெளியில் சொல்லணும். சரி ஓகே மக்களே, இந்த கீ எடுத்தாச்சு. இப்போ இதை எடுத்துகிட்டு போயிட்டு அந்த பூட்டை ஓப்பன் பண்ணிட வேண்டியதுதான். ஓகே மக்களே, இது வந்து லிஃப்டா மக்களே, எலிவேட்டரா. சரி ஓகே மக்களே, அப்படியே லிஃப்ட்டில் ஏறியாச்சு. கண்ட்ரோல் பண்ணுறது யாரா இவன்? பார்க்கவே புதுசாக இருக்கான். யாராக இருந்தால் நமக்கு என்ன, நான் போக வேண்டிய இடத்துக்கு போனால் போதும் மக்களே. சரி, ஏடா இது லிஃப்டே ஓட்ட பண்ணுது. தம்பி யாரா அது இது மாதிரி வேலையை பார்க்குறதுக்கு? தம்பி சொல்கிறான். ஐயோ போச்சா, எங்கடா போகுது லிஃப்ட் இத்துறாங்கம்மா போச்சு. சரி காப்பாற்றுக்கிறான். அப்பா எங்கே வந்துட்டு தெரியல. என்னடா முன்னாடி லேசர் லைட்டு என்னடாவோ இருக்குட்டு. எப்படா நான் வெளியே போகிறதுக்கு வழியே சொல்லுங்கடா. அடா பாவங்களே, அது ஒரே வழி தான் இருக்கா? அப்போ இன்னைக்கு செத்து விளாட்ற மாதிரி செத்து போக வேண்டியதான். சரி ஓகே மக்களே, இப்படியே கிட்ட வந்துட்டான். அப்பா செக் பாயிண்ட்டை வச்சாச்சு. இது நான் ட்ராப்பு. அடா பாவங்களா, என்னடா வச்சுருக்காங்களே மக்களே. அந்த பக்கம் ஏதோ ஒரு கார்டு இருக்குது. அந்த கார்டை என்னன்னு இங்கே ஸ்வைப் பண்ணிட்டு தான் நம்ம போட மாட்டேருக்கு அந்த பக்கம். சரி ஓகே மக்களே, அப்படியே கரெக்டாக ஏதாவது ஒரு ஜம்ப்பு. இப்போ அப்படியே மெதுவாக செந்திலே போக வேண்டியதுதான். இங்கே வந்துட்டு ஒரு ஜம்பை போடணும். அப்பாடி அப்படியே வந்தாச்சு பார்க்கல. ஓகே, இந்த காயினை எடுத்தாச்சு. இப்போ இந்த கார்டை எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு. என்ன கார்டு இது? ஏதோ ஒரு லேபர் கார்டு ஆர்டர் இருக்குது. ஓகே மக்களே, இந்த ஒர்க்கர்லாம் வச்சுட்டு இருப்பாங்களா ஒரு கம்பெனியில் ஒரு கார்டு, அது மாதிரி ஏதோ ஒரு கார்டு மக்களே. அதை எடுத்துகிட்டு போய்ட்டு அங்கே போட்டு தேய்க்கணும். அப்போ தான் அது ஓப்பன் ஆக மாட்டேருக்கு. சரி ஓகே, வந்தாச்சு. இன்னும் கொஞ்சம் அந்த பக்கம் போயிட்டு அப்படியே ஓடிட வேண்டியதுதான் மக்களே. சரி ஓகே, கிட்ட வந்துட்டா ஓடுறான். என்னென்னவோ பண்ண வைக்கிறாங்க, நாமளும் அதெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். சரி ஓகே மக்களே, கார்டை வந்து ஸ்வைப் பண்ணியாச்சு. ஆனால் டோரு திறக்கலையா? திறந்துட்டு சீசே திறக்க சொல்கிறா. அப்பா அடி, ரொம்ப நேரம் கழிச்சு திறக்குது. இவன் யாரா நம்மளுக்கு முன்னாடி போயிட்டு இருக்கான். ஓகே மக்களை, இவனும் ஃபாலோ பண்ணிட்டு நான் போக வேண்டியதுதான். நம்ம வந்த ஃப்ளைட்லாம் மக்களை இவனும் வந்தான். ஆனால் நமக்கு பின்னாடி சீட்டு தான் அவன். ஆனால் ஒரு இது பண்ணிட்டான் மக்களை, சிப்ஸ் சாப்பிட்டுதான் மக்களை. கொடுறானா கொடுக்க மாட்டான் மக்களை. இருங்க இவனை தள்ளி விட்டுலாமா? சரி வானா விடுங்க மக்களை, போட்டு பொழைச்சி போட்டான். ஓகே மக்களை, இப்போ அப்படியே ஜம்ப் பண்ணி அந்த பக்கம் போயிட்டு, ஐயோ இது வேறு கீழே போயிட்டு மேலே வந்துட்டு இருக்கேன். சீக்கிரம் இப்போ கரெக்டாக அங்கே அப்போ அப்படி ஜம்ப் பண்ணியாச்சு. இப்போ இந்த பைப்பு மேலேயே மெதுவாக போன மக்களை. அவன் பாவம் ரொம்ப முடிச்சுட்டு இருக்கான். ஹெல்ப் பண்ணலாமா மானாவா? ஓகே, இதில் என்ன ஹெல்ப் பண்ண முடியும்? அவனா கையை கூட்டிகிட்டு வர முடியும், அவனே வந்தால் தான் உண்டு. சரி ஓகே மக்களை, அப்படியே இங்கே ஜம்ப் பண்ணிட்டேன். இப்போ கரெக்டாக அந்த இதில் ஜம்ப் பண்ணிட்டான். ஆனால் மக்களை கீழே பார்த்தா கொஞ்சம் பயமாக இருக்குது மக்களை. சரி ஓகே, அப்படியே பார்க்காத மாதிரி போயிட வேண்டியதுதான். கண்ணை மூடிக்கிட்டு அப்படியே கரெக்டாக குதிப்போம். சரி ஓகே மக்களை, குதிச்சுட்டு அப்படியே வந்தாச்சு. இங்கே தானே இருக்குது செக் பாயிண்ட்டு. ஓகே மக்களை, செக் பாயிண்ட்டை ரீச் பண்ணிட்டான். இப்போ வந்து இது மேலே போகிறோமா? சரி ஓகே மக்களே, இங்கே எதோ ஆன் பண்ண சொன்னாங்க, ஆன் பண்ணிட்டோம். அப்படியே ஜப்பன் எவ்வளோ ஹைட்டு போகிறது தெரியல, பார்க்க ரொம்ப ஹைட்டாக இருக்குது மக்களே. சரி ஓகே மக்களே, இதுதான் நம்மளோட வழியாட்டம் இருக்கு, வேறு வழியே இல்லைடாடே. இது வேறு இந்த வழியை கொடுத்து மக்களை நம்ம லாஸ்ட் நேரத்தில் மேலே போயிடுவோம், கிட்ட போயிட்டு கீழே வந்துடுறதே மக்களை. அதுதான் நம்ம நிறைய டைம் பண்ணுற தப்பே. சரி ஓகே மக்களே, கரெக்டாக வந்துட்டுன்னு நினைக்கிறேன். ஓகே மக்களே, வந்தாச்சு. இந்த ஃபேக்ட்ரி வந்து நடுக்காட்டில் இருக்குது மக்களே. நடுக்காட்டில் வச்சு ரன் பண்ணிட்டு இருக்காங்க. போலீஸுக்கு தெரியாமல் இல்லீகலாக தான் மக்களை பண்ணிட்டு இருக்காங்க. இதில் வந்து தெரியாமல் எங்கள் ஃப்ளைட் வந்து கிராஷ் ஆகி விழுந்து, ஐயோ இப்போதான் மக்களே தப்பிக்கிற பிளானாக போட்டு தப்பிச்சுட்டு இருக்கோம். சரி ஓகே மக்களே, நான் மட்டும் தான் போயிட்டு இருக்கேன். நமக்கு முன்னாடி அதை போயிட்டு இருந்தோம், அவங்க கூட ஆளே தெரியல மக்களே. நாங்கள் வந்தது மொத்தம் 6 பேர், பைலட்டோட சேர்த்து 7 பேர் மக்களே. ஆமாம் மக்களே, பைலட்டு ஸ்பாட் அவுட் மக்களே. நாங்கள் 6 பேர் தான் மக்களே இருந்தோம். 6 பேரில் நான் மட்டும் தான் போயிட்டு இருக்கேன். இன்னும் அந்த 5 பேர் பாதி வழி வரையும் வந்தாங்க, அவங்களாம் பாதி வழியிலே அப்படியே செத்துட்டாங்களாட்ட இருக்கு. சரி ஓகே மக்களே, நாமளாவது முன்னாடி போயிட்டு இந்த கம்பெனிக்கு சீல் வச்சு 3 மக்களே போய் போலீஸ் எல்லாம் கூட்டிகிட்டு வரணும். சரி ஓகே மக்களே, எப்படியே செக் பாயிண்ட்டை வந்து வச்சாச்சு. முன்னாடி தான் இருக்குது டோரு, ஆனால் அதுக்கு கீ தேவைப்படுது. எப்படி ஓப்பன் பண்ணுறது மக்களே? மேலே ஒரு அண்டாவாயம் இருக்கான், அந்த அண்டாவாயனை போட்டு தள்ளிட்டு தான் அந்த டோரை ஓப்பன் பண்ண மாட்டேருக்கு. சரி ஓகே மக்களே,
வாங்க இந்த ட்ராப்பெல்லாம் தாண்டி போயிட்டு சீக்கிரம் அந்த அண்டாவை போட்டு தள்ளிட்டு வந்துடுவோம். இங்கே ஒரு ஏணி இருக்கு, இது மேலே தான் ஏறி போனோம். அப்படியே மெதுவாக போயிட்டு ஓகே மக்களே ஏணி மேலே ஏறி போயிட வேண்டியதான். ஐயோ என்னடா லேசர்லாம் இருக்குடே, ஓடுறா ஓடி போய் ஜம்ப்பு அப்படின்னு. ஓகே மக்களே எப்படியே வந்தாச்சு. இப்போ கரெக்டாக அந்த பைப் மேலே ஜம்ப் பண்ண மக்களே, அப்படியே கரெக்டாக நின்று அப்படியே ஜம்ப்பு. ஓகே மக்களே ஜம்ப் பண்ணியாச்சு. இப்போ அப்படியே மெதுவாக மேலே போயிட்டு இப்போ இங்கே ஒரு ஏணி இருக்குது, இந்த ஏணி மேலே போக வேண்டியது தான். ஓகே மக்களே வந்தாச்சு. அப்படியே மேலே வந்து இப்போ ஸ்ட்ரெயிட்டாக தான் போகணுன்னு நினைக்கிறேன். சரி ஓகே அப்படியே போயிட்டு அவனை போட்டு தள்ளணும். டே என்னடா இது, ஐயோ மக்களே இது அங்கே இருந்துச்சு தானே, இப்போ அப்புறம் எங்கே வந்துச்சு ஆனால் போச்சுடா. நானே ஷூட் பண்ணி செத்துட்டேன் மக்களே. சே ஓகே மக்களே இந்த முறை கரெக்டாக கன் எடுத்துகிட்டு வந்துட்டேன். இந்த முறை வரட்டும் அப்படியே பட்டுன்னு போட வேண்டியதான். ஏய் வாங்க இந்த சாவுங்கடி, இந்த சாவடி. ஐயோ எழுத்து கொஞ்சம் இந்த சாவடி. ஓகே இன்னும் ஒன்று இந்த சாவு. ஓகே மக்களே எல்லாம் செத்து போயிடுச்சு, பார்ட்ஸாக போயிடுச்சு மக்களே. சரி ஓகே மக்களே எப்படி கீழே குதிச்சாச்சு. எப்படி உள்ள வந்தோன்னு சொல்லி ஆகணுமா? சரி சொல்லிட்டா போச்சு. இந்த பட்டனை அமிக்கிட்டு இப்படி தான்டா வந்தேன். சரி ஓகே கொஞ்ச நேரத்தில் செத்துருவேன். ஆப்பி செத்து போகிற நாள் இருக்கே. சரி ஓகே மக்களே அவன் செத்து போயிடுவான். இப்போ என்ன பண்ணணும்னா அதை வந்து நம்ம ஆஃப் பண்ணணும் மக்களே. அந்த கூலிங் ஆகினுக்கும் அதை வந்து நம்ம இப்போ ஹீட்டை அப்படியே ஏற்றி விடணும். ஓகே மக்களே கூலிங் ஆஃப் ஆகிடுச்சு. இப்போ அதே ஆட்டோமேட்டிக்காக ஹீட் ஆகிரும். ஓகே மக்களே ஹீட் ஆகிடுச்சு. இப்போ நாம் வெளியே போகிறதுக்கு நம்ம டோரை ஓப்பன் பண்ணோம். ஓகே மக்களே எப்படியே லிவரை ஆன் பண்ணியாச்சு. அவ்வளோதான் மக்களே இப்போ அப்படியே வெளியே போயிட வேண்டியது தான். ஓகே இவங்க தான் மக்களே இதெல்லாம் திருட்டுத்தனமாக அந்த ஃபேக்ட்ரியை ரன் பண்ணிட்டு இருக்காங்க. ஆடா பாவிகளா ஒரு உண்மையாக சொல்ல விட மாட்டேங்களாடா. சே டக்குன்னு கீழே விழுந்து போயிட்டு மக்களே. சரி ஓகே மக்களே அவன் எப்படி செக் பாயிண்ட் வச்சனால திருப்பி இங்கே வந்துட்டான். சரி ஓகே இப்போ இதெல்லாம் கடந்து போனோமா. ஐயோ லேசரில் மாட்டிக்கின்னே திருப்பணும். ஏடா அடி செருப்பட்டி ஒன்றுக்கு வாங்குறேன். சரி ஓகே மக்களே இந்த மாதிரி கரெக்டாக போக வேண்டியதான். அப்படியே ஜப்ப. ஓகே மக்களே இது காயினை பொறுக்கியாச்சு. இப்போ வந்து அப்படியே இந்த கெமிக்கலில் படாமல் போட மக்களே. இங்கே கீழே பச்சை கலரில் இருக்குது பாருங்கள் பச்சைக்குன்னு, அதில் படாமல் போனால். ஓகே மக்களே அப்படியே இங்கே ஒரு ஜம்ப்பு. ஓகே வந்தாச்சு. இங்கே இப்போ போகிறது ஓரமாக தான் போய் போகணுன்னு நினைக்கிறேன். கரெக்டாக ஜம்ப்பு அப்படியே ஜம்ப் பண்ணுறான். அப்பா இங்கே கரெக்டாக வந்தாச்சு மக்களே. என்னை யாராச்சும் தடுக்க முடியுமா? முடியாது. சரி ஓகே மக்களே இப்போ எங்கே போகுதுன்னு தெரியல. ஐயோ மாட்டிக்கின்னு மேலே போக வேண்டியதுதான். ஐயோ மக்களே மேலேருந்து ஏதோ ஒரு பைத்தியம் வந்துட்டு இருக்கே. என்னடா இது பறவையா? என்னடா கலராக வருதுட்டு மக்களே. ஃபஸ்ட்டு வந்து எல்லோ கலரு, அப்புறம் வந்து ஒயிட் கலர் வந்துச்சு, அப்புறம் வந்து வயலட்டு, அப்புறம் இது ஒரு வயலட்டு, அப்புறம் வந்து என்ன வரப்போதா தெரில மக்களே. சரி ஓகே மக்களே முடிஞ்சா நான் தெரியல. ஓகே மக்களே இங்கே ஒரு செக் பாயிண்ட்டை வந்து வச்சாச்சு. அப்பா என்னடா பாஸா? ஓ அவ்வளோதான் நம்ம லாஸ்ட் வந்துட்டுனா. அப்பா இப்போ தான் நிம்மதியாக இருக்குது. சீக்கிரம் கூப்பிட்றாங்க பாஸை. 4 பெரட்டி போட்டு போகிறேன். அவனா பெரிய இவனாடா தீவெட்டி தரல கூப்பிட்றான். யார் சார் நீங்க? நான் தான் அந்த ஃபேக்டரிக்கு பாஸ். என்கிட்ட ஃபைட் பண்ண நினைச்சா இன்னைக்கு நீ செத்தடா தம்பி. ஐயோ அண்ணா தெரியாம கூப்பிட்டேன் நான் மடிச்சிருங்கண்ணா. அப்படின்னு சொல்லுவேன்னு நினைச்சா என்கிட்ட கன் இருக்குடா வேண்டாம் வாடா. நீ எத்தனை பேராவது கூட்டின்னு வாடா. நீ ஒன்று சொன்னாம தடாம விட மாட்டேன்டா. தம்பி இந்த சாவிடா. என்ன மக்களை சாக மாட்டான் மக்களே. இவனுக்கு எழுத்து ரொம்ப ஃபுல்லாக இருக்கும் மக்களே. ஏடா கேஷுவலாக நடந்து வர அவங்ககிட்ட ஃபவரே இல்லையா? நீ பாஸ்ல்றா நீ வெத்த வெற்றாடே பண்ணி. ஓகே மக்களே இவனை ஈஸியாக அடிச்சிடலான்னு நினைக்கிறேன். சாவு மக்களே இவங்ககிட்ட பயங்கரமான பவர்லாம் வச்சுட்டு இருக்காளா மக்களே. இஷ்டம் வரா மக்களே அவ்வளோதான் வாட்டிருக்கு பவரு. இதுனடா இது 2வது பவரா மக்களே? என்னடாவே வித்தை காமிக்கிறாடே. ஐயோ என்னடா வச்சுட்டு இருக்க உன்னுடைய வித்தையை காமிடா. 2 வித்தை காமிச்சிட்டான். இன்னும் வேற என்ன வித்தை இருக்கு சீக்கிரம் காமி மக்களே. இதை ஷூட் பண்ற மக்களே. இது 3வது வித்தை. அடே நான் உன்னை டம்மின்னு தானே நினைச்சேன். ஆனால் பார்த்தா 3 பவர் வச்சுட்டு இருக்கான் மக்களே. சரி ஓகே அவன் எத்தனை பவரானா வச்சுட்டு இருக்கான். நம்ம சீக்கிரமா போட்டு தள்ளுறோம். ஐயோ புயல் வேகத்தில் வரான்னு. அப்பா கொஞ்ச நேரத்தில் நம்மளும் ஒரே அடிச்சுப்பான் மக்களே. இந்த மாடு வந்து முட்டுமே அது மாதிரி. இப்போ நான் பண்ணுறான் தம்பி என்னப்பா குழம்பு காசுறியா? என்ன குழம்பு பருப்பா? ஐயோ என்னடா இது என்னடா மேலுது என்னடா பொத்துட்டு வந்து விழுந்துட்டு. அடா பாவி எப்பா மக்களே 4 பவர் வச்சுருக்கான் மக்களே. எப்போ ரொம்ப மோசமான பாஸ் தான் மக்களே. ஓகே அவன் எப்படியா பட்டவனாதான் இருந்தான். ஆனால் நம்ம கண்ணுக்கு அவன் பதில் சொல்லி ஆகணும் மக்களே. ஆனால் என்ன ஒன்று கொஞ்சம் சீக்கிரமா சாக மாட்டான். செத்து தொழிடா சீக்கிரம் சாவிடா. செத்தப்பையில சாவிடா. அப்பா அடி மக்களே அவ்வளோ பெரிய பாஸை எப்படியும் நம்ம போட்டு தள்ளி நமக்கு ஒரு அவார்டு கிடைச்சிருச்சு. சரி ஓகே மக்களே இந்த வழியாக தான் வெளியே போட மாட்டு இருக்கு.
ஓகே மக்களே, விக்டோரி. ஓகே மக்களே, நாம் எப்படியே வின் பண்ணியாச்சு. பாஸாவே ஜூஸ் மாதிரி குடிச்சாச்சு. சரி ஓகே மக்களே, வின் பண்ணதுக்கு மேலே ஒரு பட்டாசா போட்டாச்சு. சரி ஓகே மக்களே, எப்படியோ இந்த கேமை கரெக்டாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அவ்வளோதான் மக்களே, இந்த ஃபேக்ட்ரியவே கொளுத்து விட்டாச்சு மக்களே. எங்கே பாருங்கள், வரும்போது அங்கங்கே ஒரு பாம் வச்சுட்டு வந்துட்டேன். அப்படியே இங்கே வந்து ஒரு அமுக்கு அப்படியே ஃபேக்ட்ரி ரெண்டாயிடுச்சு. சரி ஓகே மக்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு போங்க மக்களே. மறுபடியும் இன்னொரு வீடியோ சந்திக்க மாட்டேன். உங்களை வந்து விடைபெறுவது ஏமன். ஓகே பாய் மக்களே.